நயன்தாராவை இம்ப்ரெஸ் பண்ணது எப்படி? இயக்குனர் பரத் விளக்கம். நயன்தாரா இப்போ சோலோ ஹீரோயின் சப்ஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கும் ஜோடியா இல்லாம தனித்து தெரிகிற கதையா தேர்வு செஞ்சு நடிக்கிறாங்க. அறம், டோரா ஆகிய படங்கள் அப்படிப்பட்டதுதான். இந்த வரிசையில அவங்க அடுத்து நடிக்கும் படமும் ஹீரோயினி சப்ஜெக்ட் கதை. அதை இயக்குறவர் மிஷ்கின் உதவியாளர் பரத் கிருஷ்ணமாச்சாரி. இயக்குனர் மிஷ்கின் கிட்ட சவுண்ட் டிசைனராகவும் உதவி இயக்குனராகவும் இருந்த பரத் இப்போ நயன்தாரா கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கிட்டு உற்சாகமா இருக்காரு. இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனராகும் ஆசையில தான் சினிமாவுக்கு வந்தேன். சினிமா தொழில்நுட்பம் ஒன்று கத்துக்கிட்டு உள்ள நுழையிறது எளிதுன்னு தெரிஞ்சு சவுண்ட் இன்ஜினியரிங் கத்துக்கிட்டேன். பின்னாடி மிஷ்கின் சார் கிட்ட உதவியாளரான நயன்தாராவை மனசுல வச்சு ஒரு கதை உருவாக்குறேன். நயன்தாரா அவ்வளோ சீக்கிரம் கதை கேட்க மாட்டாங்க. கேட்டு பிடிச்சிட்டா முழு அர்ப்பணிப்போடு நடிப்பாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள சந்திக்கும் சந்தர்ப்பம் ஒரு வழியில கிடைச்சது. அவங்க கிட்ட நான் உங்களை 12 வருஷங்களா கவனிச்சிட்டு இருக்கேன். உங்க அசைவு மேனரிசம் எப்படி இருக்கோன்றத கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரை உருவாக்கி இருக்கேங்கிற முன்னுரையோடு கதை சொன்னேன். கதை உடனே பிடிச்சிடுச்சு. கையில் இருக்கும் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு இந்த படத்தை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க பாரிஸில் வாழும் தமிழ் பெண்ணை நடிக்கிறாங்க. அங்கு பத்திரிகையாளராக இருக்காங்க. தன்னோட குடும்பத்தை தேடி அவங்க பயணிக்கிறது தான் கதைன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர்.